ஹாய்! இன்னைக்கு வந்து பனானாவையும், பூஸ்ட்டையும் வச்சு தான் ஒரு மில்க் ஷேக் பார்க்க போறோம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் அளவு நெடக்கடலை. நீங்க என்ன நட்ஸ் வேணாலும் இதில சேர்த்துக்கலாம். ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துக்கிட்டாச்சு. அதையும் அதோட ஆட் பண்ணிட்டு, நான் செவ்வாழைப்பழம் தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவு நானு பூஸ்ட் சேர்த்துக்கிற போறேன். பூஸ்ட் சேர்க்கும்போது இன்னும் சூப்பரா டேஸ்ட் இருக்கும். 2 ஸ்பூன் நானு பூஸ்ட் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஜில்லான பாலா தான் இதுக்கு சேர்க்கணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்ல கூலிங்கான பால் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு பால ஊத்திட்டு, நமக்கு இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்க ஜீனி கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு நல்லா கிரைண்டர்ல சுத்திட்டு வந்து ஊத்துனா வேற லெவல் டேஸ்ட்டுங்க. எல்லாருமே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாய்.